குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா 10 கிலோமீட்டர்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1350 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, செம்பாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர்ல தான் இந்த லேண்ட் லொகேட்டா இருக்குது. இதோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேண்ட்ல இருந்து பட்டாபிராம் டைட்டில் பார்க்க வெறும் நீங்க 15 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஓகேங்களா, கிட்டத்தட்ட 155 பிளாட் போட்டிருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 பிளாட் தான் அவைலபிளா இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் இங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இங்க வாங்கி இருக்கிறது மட்டும் இல்ல, வாங்கினவங்க உள்ளுக்குள்ள வீடுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள குடியிருப்புமே வந்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருமலிசை அப்படின்றது ஒரு சேட்டலைட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது திருமலிசையில இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 7 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ திருமலிசையில ஒரு growth வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே இந்த இடத்தோட லேண்டோட வேல்யூமே growth ஆகும். ஸோ அதனால நீங்க ஒரு 1350 ரூபாய்க்கு இங்க நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு நல்ல growth எதிர்பார்க்க முடியும். ஆக்சுவலி இந்த லேண்டு பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருந்து சரியா ஒரு 700 மீட்டர் தான் லொக்கேட் இருக்குது. ஸோ அப்படி லொக்கேட் ஆயிருந்தாலுமே இங்க ஆல்ரெடி ரேட் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. இவங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்தாலும் ஜனவரி 20க்குள்ள இங்க வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நம்ம திருமலிசை அரண்மனை வேலை தாங்க இருக்கும். ஸோ திருமலிசை அரண்மனை வாயிலில் ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு லேண்ட் வந்திருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த லேண்டை பொறுத்தவரை மொத்தமாக 155 பிளாட் போட்டிருந்தாங்க. பட் இப்போ 130க்கு மேற்பட்ட பிளாட் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகி இப்போ வெறும் 20 பிளாட் தான் அவைலபிளா இருக்குது. ஸோ சோல்ட் அவுட் ஆனது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வீடுகளும் வந்துருச்சு, புது புது வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்பொழுது உங்களாலையுமே இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். அதாவது இந்த சரௌண்டிங்ல நீங்க இடம் பாக்குறீங்க, உடனே வீடு கட்டுற மாதிரி இடம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டுக்குள்ள பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காமன் போட்டிருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள இபியும் வந்துருச்சு. இது இல்லாம உள்ளுக்குள்ள இபியும் வந்துருச்சு. இது போல நீங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி உள்ள இருக்குது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் உள்ளுக்குள்ள குடியிருப்புமே வந்துருச்சு. அதனால சொல்றேன் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்ப சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட்டாபிராம் டைட்டில் பார்க். பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியா ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இது இல்லாம பூந்தமல்லி மெட்ரோ இருக்கு இல்லையா. பூந்தமல்லி மெட்ரோல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க ஒரு 20 to 25 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட். குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியா ஒரு 10 கிலோமீட்டர் வரும். இதை தாண்டி திருமலிசை நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியரா தெரியக்கூடிய திருமலிசை. திருமலிசையில இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியா ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. இவ்வளவு ஏங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேட்கக்கூடிய இந்த லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். அவ்வளவு வெளியே இருக்கக்கூடிய இந்த லேண்ட் வந்து பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகக்கூடிய ஆன் ரோட்ல இருந்து ஸ்டேட் ஹைவேல இருந்து வெறும் 700 மீட்டர் தான் லொக்கேட்டா இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட்டா இருக்கு அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு மெயினான லொகேஷன்ல லொக்கேட் ஆயிருந்தாலும் இந்த ப்ராஜெக்டோட growth எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். பூந்தமல்லி மெட்ரோ இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு பெரிய growth எதிர்பார்க்க முடியும். பூந்தமல்லிக்கு மெட்ரோக்கு அடுத்து குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு. குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு இன்னும் லான்ச் ஆகல, ஃபுல் ஃபிளெஜ்டா ஓப்பன் ஆகல. உங்களுக்கு நல்லா தெரியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தோட வேல்யூ எப்படி கூடுச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நல்லா இப்போ ஞாபகம் இருக்கிறது கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு வருது 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 சொல்லும் பொழுதேவும் அந்த லேண்டோட அந்த ஏரியாவோட வேல்யூ எப்படி கூடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கத்தோட புது பஸ் ஸ்டாண்டு வருது. குத்தம்பாக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி அது growth பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நீங்க இங்கே ரேட் ரொம்ப கம்மியா லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல growth எதிர்பார்க்க முடியும். சரிப்பா, ரேட் ரொம்ப கம்மி சொல்றீங்க. அப்படி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 1800 ரூபாய் போதுங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1350 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த லேண்ட்ல மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் எல்லாமே அவைலபிளா இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 13,50,000 ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். அதுவும் 13,50,000 ரூபாய்க்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பெரிய லேண்ட் வாங்கிக்க முடியும். இவங்க இவ்வளவு கம்மியா கொடுத்தாலுமே ஜனவரி 20க்குள்ள நீங்க இங்க வந்து லேண்ட் புக் பண்றீங்க
பண்றீங்க அப்படின்னா இவங்க நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சதங்க அப்படி ஃபைனலா பார்க்கும்போது இவ்வளவு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த சைட்டுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்தாலுமே இந்த சைட் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீ சைட் வச்சு மேனேஜ் பண்ணி தர்றாங்க. இப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா, இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு இன்னும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரோட சந்திக்கும் வரை உங்களோட டாடா பை பை, see you.